நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான குழம்பு இது. முதல்ல கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகி ட்ரை ஆகட்டும். இப்போது கடாயில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ ஒரு பொடி அரைக்க போகிறோம். அந்த பொடிக்கு வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி அண்ட் எட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் விச் மை மாம் யூஸ் டு டூ. அதாவது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த சமையலில் இந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த குழம்பு மட்டும் அம்மா சூப்பராக பண்ணுவாள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதில் கத்திரிக்காய் பிடிக்காதவா கூட இந்த குழம்புல இந்த மாதிரி குழம்பு பண்ணேன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணேன்னா கத்திரிக்காயும் சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே தான். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் அதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக பேசி நிறைய ஷேர் பண்ணி போடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் 2xல் வச்சு இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல இந்த பொடி அரைக்கிறதுக்கு முதல்ல கடலப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ பெருங்காயம் பொரிஞ்செடுத்து 3 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதோட 3 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரு எண்ணெய் 5 தான் போட்டு வறுக்க போகிறோம். அதை தான் பொடியாக பண்ண போகிறோம். நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதாவது சில பேர் இந்த கொஞ்சம் என்னென்னமோலாம் சேர்க்குறா. ஆக்சுவலி நீங்கள் யூடியூப்பில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு போட்டேன்னாலே அந்த மசாலாவில் எக்கச்சக்க ஐட்டம் வருது. சில பேர் கடலையெல்லாம் சேர்க்குறா. அதெல்லாம் நார்த் இண்டியன்ஸ் பண்ணுவாளாக இருக்கும். ஸோ கடலை சேர்க்குறா. அப்புறம் எல்லாத்துலேயுமே இந்த வெங்காயம், பூண்டெல்லாம், தக்காளி எல்லாம் வதக்கி எல்லாம் பண்ணுறா. அவ்வளோலாம் மெனக்கிடவே தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி வெங்காயம் நான் எதுலேயும் யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வெங்காயம் தக்காளி தேவையே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பொடி அரைச்சி பண்ணேன்னா வெங்காயம் தக்காளிலாம் தேவைப்படாது. வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே தேவைப்படாது. ப்ளெயினாக இப்படி பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு கீத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். நான் சும்மா அந்த கம்முன்னு ஒரு வாசனை வரும் இந்த கருவேப்பிலையை சேர்த்தா, அதுக்காக சேர்த்துட்டுருக்கேன். இல்லைனா கருவேப்பிலை சேர்க்கணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க போகிறோம். அதாவது வறுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வறுக்கும்போது மட்டும் நீங்கள் அதை மீடியம் ஹீட்லேயோ இல்லை ஃபுல் ஹை ஹீட்லேயோ வச்சு வறுத்தேன்னா அது கெட்டு தான் போகும். அதுலேருந்து எதுவுமே டேஸ்ட்டே நல்லா இருக்காது. எப்போவுமே ஸ்லோ ஹீட்டில் வச்சு பொறுமையாக வறுத்து இந்த வறுக்கும்போது மட்டும் நீங்கள் இந்த கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும். அதை பொறுமையாக ஸ்லோ ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன்னா அது நல்லா கம்முன்னு ஒரு வாசனை வரும். அதுலேயே உங்களுக்கு குழம்பு அப்படியே சூப்பர் டாப் டக்கராக போயிடும். ஸோ இப்போ பாருங்க, நான் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டேன். இங்கே நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் பண்ணுற குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 1 2 3 ஒரு 6லேருந்து 8 பேர் அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ சரியாக இருக்கும். ஸோ மிளகாயும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டேன் இல்லையா. இப்போது அதில் அதே ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துடலாம். இப்போ வெந்தயத்தை கடைசியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுருது. அதனால் கடைசியாக சேர்த்து வறுத்துட்டுடலாம் அதை. ஸோ இந்த ரெசிபியோட மெயின் பர்சன் யார் அப்படின்னா என்னோடய அம்மாவோட அம்மா. சூப்பராக சமைப்பா அவள். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவள் எப்படின்னா சும்மா ஒரு தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சு இதுதான் ரசம் அப்படின்னு கொடுப்பா. ஆனால் அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படின்னே தெரியாது. பட் நம்ம அதே பொடியை வச்சு நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி வரவே வராது. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணுவாள். நான் தான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீ ஏன் பாட்டிக்கிட்டேருந்து எதுவுமே கற்றுக்கல, அவ்வளோ நல்லா பண்ணுறா பாட்டி எதுன்னு. பட் சொல்கிறேன், அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியோ ஒரு கை பக்குவம் வாட் எவர் அது என்னமா இருந்தாலும் சரி. பட் ஆனால் பாட்டி பண்ணும்போது மட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் பாட்டி கொஞ்ச நாள் தனியாக தான் இருந்தால். ஸோ கரெக்டாக அது பாட்டி தனியாக இருக்கும்போது நம்ம போனால் அழகாக இத்தினூண்டு பண்ணுவாள். ஒரு சின்ன சொம்பில் சாத்துந்து ஒரு சின்ன இத்தினூண்டு கரெக்டாக இருக்கும் அந்த கரும்பு. அதாவது மிஞ்சிருக்காது. லைக் மீதியே இருக்காது. கரெக்டாக இவ்வளோ பேர் இருக்கோன்னா 3 பேர் இருக்கோன்னா கரெக்டாக 3 பேருக்கு பண்ணிவிடுவா. அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாள்.
ஐ கெஸ் இது அவளோட ரெசிபி தான். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ரெசிபியை இவ்வளோ நல்லா பண்ணுறா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து பாட்டியால் தான் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா பண்ணுற ஒரே சூப்பரான குழம்பு என்னென்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. லைக் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ ஷீல் டூ, பட் ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்துட்டோம். நல்லா அது வந்து ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். ஸோ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். சேர்த்தாலும் ஓகே தான், அது உங்கள் இஷ்டம்தான். பட் ஆனால் என்ன கேட்டால் ஐ வுட் சே தேங்காய் எல்லாம் வேண்டாம். இது தேங்காயெல்லாம் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னொரு சைடு நான் வந்து சாத்தும்து கொதிக்க வச்சுட்டுருக்கேன். சாத்தும்துக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஈயச்சொம்புலேயே புளிஜலம், அதுக்கப்புறம் புளிஜலம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து சாத்தும்து பொடி, உப்பு இது எல்லாம் போட்டு நான் அடுப்பில் ஏற்றிடுவேன். அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியில் புளிஜலம் விட்டு அப்படியே அணைச்சி இறக்கி கடைசியில் தாளித்து கொட்டிடுவேன். அவ்வளோதான் ரசம். நான் ஆக்சுவலி இந்த ரசத்தை ஏன் நான் ஷூட் பண்ணேன்னு தெரியல, அதனால நான் உங்களுக்கு ஃபுல் ரசமோடைய ரெசிபியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனிவே கம்மிங் பேக் டு திஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது ட்ரை ஆகிடுது. அதை வந்து இந்த அதோட அந்த பேக் பகுதி இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து அரைச்ச அந்த பொடியை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச பொடியை நான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பொடியை வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுன்னா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒன்று ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அதை கொஞ்சம் ஒரு 2 விரலால் இப்படி விரிச்சுண்டு இப்படி அந்த பவுடரை உள்ளே போட்டேன்னா அழகாக அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் வரி, அது கீழே செந்துறதுன்னெலாம் நான் திருப்பி அதை ஒரு தடவை எடுத்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சேன். எனக்கு என்னென்ன கேமராவை வந்து திருப்பி இந்த பக்கம் திருப்பி சோம்பேறித்தனம் இல்லை. கேமரா வந்து அது ஒரு மாதிரி சரியில்லை. கேமராவோட ஸ்டாண்டு வந்து சரியில்லை. ஸோ அந்த ஸ்டாண்டை நான் எடுத்து திருப்பி இந்த ஆங்கிள் கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே நான் பாடுபட்டுடுறேன். அதனால நான் வந்து கேமரா ஆங்கிளை திருப்பாமல் நான் அங்கேயும் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன். இப்போ திருப்பி அதை க்ளீன் பண்ணி அந்த கடாயை போட்டு அந்த கடாயில் இப்போ நான் வந்து நல்லெண்ணெயும் வச்சாச்சு. அதே மாதிரி சைட் பை சைட் நான் வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் வந்து ஸ்டஃபிங்கும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வந்து கொஞ்சம் பொடி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அதை எடுத்து வச்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம குழம்புல கலந்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் விடணும். ஏன்னா இது வந்து பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லையா, அதனால் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். ஸோ கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ அகெயின் நான் வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் நேரம் நான் கரெக்டாக அந்த அங்கங்கே ஸ்டாப் பண்ணிலாம் பண்ணாமல் நான் மட்டுக்கு ஓட விட்டுருக்கேன். அகெயின் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாண்ட். என்கிட்ட ஸ்டாண்டு சரியாக இல்லை. ஆக்சுவலி ஸ்டாண்ட் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அதில் எனக்கு கரெக்டாக வச்சு ஆங்கிள் என்னால் எடுக்க முடியல. திங்க் ஐ ரெக்வயர் சம் ட்ரைனிங், லைக் சீரியஸ் ட்ரைனிங். எனிவே, ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துட்டுருக்கோம். ஸோ கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த பெருங்காயம்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த வறுத்தரைச்ச பொடியிலேயே பெருங்காயமும் இருக்குது. அதோட நீங்கள் வேணா இந்த வெந்தயம் ஒரு இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் அதெல்லாம் எனிவே வேண்டாம், எல்லாமே இந்த பொடியிலேயே இருக்குது. அதனால் இது வந்து நல்லா இப்போ பாருங்கள், நல்லா வெடித்த உடனே நம்ம டேரெக்டாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா அந்த கம்முன்னு அந்த வாசனை வரும் அந்த கருவேப்பிலையை சேர்த்தாலே. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெல்லாம் தொழிக்கிறது, கேமரா நெல்லாம் தொழிச்செடுத்து. எனிவே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். தடால்னு அப்படியே எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டுறாமல், அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் இப்படி ஒன்றுன்னா போட்டால் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த யூடியூப்பில் சில சாட்டிஸ்ஃபையிங் வீடியோஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இது மட்டும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஒரு கத்திரிக்காயாக அதை எண்ணெயில் போடுதுன்னு அந்த பொரியிற சத்தம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காயை எல்லாம் போட்டு இது வந்து இப்போ வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே அது வந்து ஃபுல்லாக வதங்கணும். ஆக்சுவலி இப்போ வந்து பாருங்கள், போடுறதுக்கே இடம் இல்லாத மாதிரி நான் வந்து கத்திரிக்காயை போடுறேன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா சுருங்கிடும். அதுவும் அந்த மசாலா வேறு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டஃப் பண்ண மசாலாவோடு இது நல்லா சுருங்கி எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி
அதான் நான் சொன்னேன் இல்லையா, கத்திரிக்காய் பிடிக்காதவா கூட இந்த குழம்பை சாப்பிடும்போது அவளுக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போயிடும். ஸோ பாருங்கள், இது நல்லா வதங்கின்னு. ஓ யா, பை த வே நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம வந்து வறுத்து அரைச்சோம் இல்லையா பொடி, அந்த பொடியை அரைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கத்திரிக்காயை வறுத்து எடுக்கிறீங்க இல்லையா, அதோட அந்த உப்பும் வந்து நல்லா ஊறிடும் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே. இல்லைன்னா கத்திரிக்காயில் உப்பே ஒட்டாது. நம்ம அப்புறமா போட்டோம்னா பெருசாக ஒட்டாது உப்பு. எனிவே நம்ம குழம்புக்கு அப்புறமா போட தான் போகிறோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பொடியிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அது நல்லா சாஃப்டாக எடுத்து அந்த கத்திரிக்காயோட லேயரே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீதி பொடி இருந்தது இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துட்டுலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் சரியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் கரெக்டாக காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களோட பொடியில் அப்படின்னா கொஞ்சம் இந்த பொடியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை சரியாக இருக்கும் அப்படின்னா மற்ற பொடியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் புளி ஜலத்தை சேர்க்கணும். மெயினாக வந்து நீங்கள் அது புளி ஜலத்தை சேர்த்துடலாம். மெயினாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது குழம்பு குத்திக்காமல் வெறும் கத்திரிக்காயை மட்டும் குத்திண்டு தயிர் சாதம் சாப்பிட்டு பாருங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ பட் ப்ரிஃபரபிளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இந்த கத்திரிக்காய் அப்புறம் இந்த கோவக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஐ டோன்ட் நோ, இந்த இப்போ யூடியூப்பில் வந்து ரொம்ப எல்லாருமே தேர் டாக்டர்ஸ், எல்லாருமே தேர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கா. அந்த மாதிரி அவளோட இன்டென்ஷன், ஒப்பீனியன் அதெல்லாம் சொல்கிறா. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் அப்பாலாம் சொல்லின்னு இருப்பார், அது வந்து கொஞ்சம் எப்போவுமே நம்ம மூளையை வந்து கொஞ்சம் வந்து மங்கடிக்கும் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் நோ, யூ டோன்ட் ஹாவ் டு பிலீவ் திஸ். டசன்ட் மீன் இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டவா யாரும் வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் எனக்கு கொஷின் பண்ணலாம். அப்படிலாம் கிடையாது, நிறையா பேர் இருக்கா. ஸோ ஜஸ்ட் ஸோ தேட் ஃபார் யூர் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் ஜென்ரல் இது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க, ஒரு என்னோட ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னமோ ஒரு கனடாவில் ஒரு காதே மாத்துன்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் சொல்லுவார் எங்கள் அப்பா. என்னமோ அதாவது நன்னா உட்காந்து ராமாயணம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டானா அப்படின்னு ஒரு இது. அதாவது விச் மீன்ஸ் அழகாக நீங்கள் வந்து உட்காந்து ராமாயணம் காலக்ஷேபம் எல்லாம் நன்னா கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி யாராவது கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுவாளா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராவர்போட மீனிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ விச் மீன்ஸ் டு நாட் கன்சியூம் கத்திரிக்காய் தானே. ஸோ அந்த இதுபடி பார்த்தா ஸோ இதெல்லாம் வந்து நான் சும்மா ஐம் ஜஸ்ட் யாப்பிங். ஸோ இட்ஸ் ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு லிசன் டு ஆல் திஸ். பட் எனிவே, ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணணும், ஒரு சம்பிரதாயத்துலேயே இருக்க ட்ரை பண்ணணும். நம்ம வந்து நிறையா வந்து வி ஆர் டைவர்ஜிங் அவுட். அதாவது இப்போ வந்து வெளியே சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். அப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து எல்லோரும் ஒரு இது வச்சுட்டுருக்கா, குறிக்கோள் மாதிரி வச்சுட்டுருக்கா, வாரத்தில் இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியில் தான் அப்படின்லாம். அதெல்லாம் வேண்டாமே. இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம், அது எப்படி நீ வேண்டாம்னு சொல்லலாம், எனக்கு கிச்சனுக்கு லீவ் வேணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுறது. ஒரு நாள் அப்பாடா நம்மளும் யாராவது உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டால் நமக்கும் நன்னா தான் இருக்கும். பட் நம்ம சம்பிரதாயத்துக்கு அது ஒத்து வராதே, அதான் எங்கள் பிரச்சனையே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குக்டு ஃபுட்டு, அதாவது சமைச்ச பண்டத்தை நம்ம வந்து சமைச்ச பொருளை ஒரு சமைச்ச சாப்பாடை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கவும் கூடாதான், விற்கவும் கூடாதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துப்படி. பட் ஓகே, நிறையா பேர் அதை பண்ணுறா, தொழிலாக பண்ணுறா, அவளுக்கு அதுதான் வயிற்று பழப்பு. ஓகே, பரவாயில்ல. சொல்கிறேனே, இதெல்லாம் அவள் கர்மங்களில் போய் இதாகும். நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும் அது நிறுத்துறதுக்கும் நம்மளால முடியும். இப்போ நமக்கே வந்து இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம கர்மங்கள் அப்படியே பிடிச்சி தடுக்கும். அதை இது எப்படி நம்ம பண்ணாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணின்னு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே இதோ மாறிட்டேன் நான் அப்படின்னு மாறாமல், கொஞ்சம் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொன்னாலோ, அவள் என்ன ஃபாலோ பண்ணாலோ, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 80 இயர்ஸ் இல்லை ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ ஹோட்டல்லாம் எங்கேயாவது இருந்ததா? இல்லை நம்ம பாட்டி தாத்தாலாம் வாரம் நம்மளை ஜாலியாக வெளில போகலாம் அப்படின்னு வாரம் ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே.
ஸோ கொஞ்சம் நம்மளும் இந்த மாதிரி மாறின்னு வர ட்ரை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற தப்புன்னு சொல்ல வரல, பட் அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு, அதுதான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம வேறு வழியே இல்லாமல் கேட்டாகணும். ஸோ யா, வழியே இல்லாமல் இல்லை, பட் what I'm saying is நீங்கள் ஒரு கொஞ்ச நாளில் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கே வந்து இது பிடிச்சி போயிடும். இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் தேன் யுவர் யூஷுவல் ரொட்டீனை விட. இப்போ நம்ம சம்பிரதாயத்தைப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணி போயிடும். ஸோ பாருங்க, முடிஞ்ச அளவு நம்ம சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கலாம், விட்டுட வேண்டாம். ஆல்ரெடி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, இல்லை we should go back to our roots அப்படி, or we should stay back, or we should hang on to our roots அப்படின்னு சொல்லி let's be very strong about it. ஸோ அதுக்குள்ளே பார்த்தேன்னா நம்ம குழம்பும் ஆயிடுத்திங்க. கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல அது வந்து நல்லா இந்த புளி, உப்பு, காரம் எல்லாத்தையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த வெல்லம். ஸோ ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்து அணைச்ச உடனே நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்க.